இப்போ வரைக்குமே ரஜினி ரசிகர்களை வந்து எல்லாருமே வந்து மென்டலான்ஸ் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. மென்டலான்ஸ் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து பைத்தியமாக இருந்தார். இதன் காரணமாக தான் ரஜினி ரசிகர்களை வந்து இப்போ வரைக்குமே மென்டலான்னு சொல்லி கூப்பிடுற கலாச்சாரம். அது உண்மை தானே சார்? அவர் ஒரு ஒரு காரணத்துக்காக அவர் அந்த மாதிரி நடித்தார். என்ன காரணம் சார் அது? அதாவது ஒரு பெரிய ஆளத்தை முறைச்சிக்கிட்டாரு. அதனுடைய விளைவு அவர் உயிருக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு வந்தது. அப்போ அவருக்கு கூட இருந்த அவருடைய நலம் விரும்பிகள், நீ பயந்துட்டேன்னு காட்டினாக்கா அந்த பெரிய இடம் வந்து ஒன்று விட்டுடும் அப்படின்னும்போது இவர் பயந்த மாதிரி தனக்கு மனநிலை இழந்துட்ட மாதிரி எல்லாம் இது பண்ணி அது கூட இருந்த அவருடைய தீவிரமான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து அவரை இது பண்ணி அவர் வந்து மனநிலை இழந்த மாதிரி எல்லாம் காட்டி அவருக்கு அந்த பெரிய இடத்துக்காரருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை கட்டு பயந்துட்டாரு. அதோட அவர் விட்டுட்டார். அப்போ வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் அங்கே நிறைய சண்டைகள்லாம் போட்டு செய்திகள்லாம் வந்தது. நெஞ்சுருவா இது அன்னை ஒரு ஆலயங்கிற படம் ஊட்டியில் எடுக்கிறாங்க, தேவர் விழுந்து படம். தடால்னு போய் கேமராவெலாம் எடுத்து உடைச்சிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு விட்டார். உடனே கேன்சல் பண்ணி திரும்பி வந்துட்டாங்க. ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணி திரும்பி வந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நிஜமாகவே அவர் மென்டல் ஆகிட்டார் காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட காட்சிகள். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பெரிய இடம் ரொம்ப பயந்துட்டார், போதும்னு விட்டுட்டார். அந்த பெரிய இளமையா சார் எம்ஜிஆர்? யாரோ ஒருத்தர். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து ரஜினியை கூப்பிட்டு அடித்தாருன்னு சொல்லுவாங்களே சார், அது உண்மை தானே சார்? அது அதெல்லாம் நிறைய தகவல்கள் உண்டு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் நீங்கள் தேடி பார்த்துக்கணும். எந்த மாதிரியான தகவல் சொல்ல முடியும்? அது அவர் ஒரு நடிகையோடு இருந்து அது அவங்களே லதா கூட தான், நடிகை லதா தான். அவங்களே வந்து சன் டிவியில் பேசும்போது கேட்டாங்களே, நீங்கள் யாரையும் ஒருத்தரை காதலிச்சிங்களா ஞாபகம் இருக்குதான்லாம் கேட்டபோது 2 பேரும் ஜாடமாடியாக பேசிக்கிட்டாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அங்கே போனாங்க. அவர் ஹோட்டல் குருன்னு கோயம்புத்தூரில் இருந்த ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார். அந்த கல்யாணத்துக்காக பழனியில் திருமணங்கிற முறையில் போயிருந்தார். இதெல்லாம் அன்னைக்கு வந்த தகவல்கள். அப்போ வந்து அந்த பெரிய இடத்துல இருந்த ஆட்கள் வந்து இவரை அடிக்கிறதுக்கு வந்து இவர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியாந்த உடனே அவர் எப்போவுமே குருவான்னு நினைக்கிற பாலச்சந்தர், மேஜர் சுந்தரராஜன் போன்றவர்களோடு போய் இது பண்ணும்போது அவங்கெல்லாம் கொடுத்த ஐடியா பிரகாரம் அவர் இந்த மாதிரி தான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக காட்டி தப்பிச்சுக்கிட்டாருங்கிறதெல்லாம் வந்து